நடியாத்தா நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்க? கொஞ்ச லாபம் உன் ஆட்டம் பாட்டம்லாம் பயங்கரமாக இருக்கு போல. நான் எங்கடைய ஆட்டம் பாட்டமே ஆடி போய் கிடக்கு, நீ என்கிட்ட ஆடுறேன். நீ ஜாலியாக தானேப்பா இருக்க கொஞ்ச நாளாவே. தாரு எனக்கு நல்லா வந்துடும் பார்த்துக்க. ஷாலியாக இருக்கேன், சோழியாக இருக்கேன். ஏன்டி எப்படி சொல்ற? என் மனசுக்குள்ள எவ்வளோ வேதனை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். உள்ள அழுகிறேன், வெளியே அப்புறம் யார்ட்டடி சொல்கிறது? நீ மாட்டுக்கு போடினா நல்லவே சந்தா வெளுத்து வாங்குறேன் ஏதோ எம்பாட்டுக்கு துவைக்க வைக்கல இதுல வெளுத்து வாங்குறாளா? சரியா, அதெல்லாம் இருக்கட்டும். நல்லா இருக்குங்கிறதெல்லாம் நல்லா தெரியுது. நல்லா தெரியுமா? சரி சரி. இல்லை இவ்வளவு சுற்றி இருக்கேன் இன்னும் தெரியுதுன்னா என்னடா இருந்தாலும் உன் கற்பனைக்கு ஒரு அளவு இல்லாமல் போச்சு. அது இல்லடி ராணி, என் மன சோகத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? சரி, என்ன அப்படி உனக்கு கொண்டுட்டு போன சோகம்னு கேட்குறேன். என்ன உனக்கு சோகம்? என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நீ சொல்லு, நான் திருத்திக்கிறேன். என்ன? எல்லாரும் மாதிரி வசதி வாய்ப்பாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். இது தப்பா? தப்பே இல்லை. இல்லை இல்லை, 4 பேர் மாதிரி காசு பணம் சம்பாரிச்சு பேங்கில் போடணும்னு நினச்சேன். இது தப்பா? இல்லை இல்லை. மாடி மேலே மாடி வச்சு வீடு கட்டணும்னு நினச்சேன். இது தப்பா? நீனும் நினைக்கிறதான் நானும் நினைக்கிறேன். வீடு தான் கட்ட முடியல. நானும் செய்யாத தொழில் இல்லை ராணி. ஆப்பக்கடையிலேருந்து இட்லி கடையிலேருந்து டீ கடையிலேருந்து பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்தேன். எல்லாம் படுத்துருச்சு. என்னடி சொல்ற? ஓடவே இல்லை. மனசு வெறுத்து போய் நம்ம ஒரு ராசி இல்லை அதை முண்டை உசுரோட இருக்கக்கூடாதுன்னு மருந்து குடிச்சிட்டு சாகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி பண்ணலாமாடி? முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் யோசனை, நம்ம போய் கடையில் மருந்து கேட்டால் கொடுக்க மாட்டாங்க வயசு பிள்ளைன்னு. பக்கத்து வீட்டுக்கார பயலை கூப்பிட்டேன். பாத்தியா, மருந்து குடிக்க போகும்போது அவனை கூப்பிட்டு அது இல்லப்பா, கடைக்கு அனுப்புறதுக்கு. கடைக்கா? அப்புறம் அவன்கிட்ட காசு கொடுத்து விட்டு ஒரு 500 ரூபா கொடுத்தேன். போ தம்பி போய் ஒரு கிங்லீஷ் கோட்டர் ஒன்று வாங்கிக்கடான்னு. அது எதுக்கு? சாகிறது அது ஒரு ஆசை மனசில் இருக்கு. ஓஹோ, அதுலேயே கலந்து குடிச்சு செத்துடலாம்ட்டு இங்கிலீஷ் வாங்க சொன்னேன். போய் வாங்கிட்டேன். வாங்கிட்டு 265 ரூபாக்கான்னு ஃபோன் பண்ணேன். சரி தொலைது, ஒரு 10 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கிக்கடான்னு. பாரு, சாகர மருந்து 10 ரூபா, கலக்கிற மருந்து 265 ரூபா. அப்புறம் வேற என்னக்கா வேணும்னா 12 லிட்டர் வாங்கிக்கடான்னு. பச்சை தண்ணியை கலந்து குடிச்சோம்னா வாந்தி வந்துருச்சுனாக்கா அப்புறம் மருந்து வெளியாயிரும்ல. அப்புறம் வேற என்னக்கா வேணும்னா ஒரு சாம்பார் வடை வாங்கிக்கடான்னு. அவன் என்னை கேட்டான், என்னன்னு? நீ சாக போறியா இல்லை சரக்கடிக்கு போறியான்னு கேட்டேன். எனக்கு அது ஒரு சந்தேகம் தான். ரெண்டும் தாண்டா தம்பி, நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் கட்டிங்க ஊற்றி எலி மருந்து அதில் போட்டு பவுண்டாவையும் ஊற்றி விரல விட்டுக்கிட்டு ஆட்டினேன் பார்த்துக்க. நல்லா கலக்கி விட்டேன். கலக்கிட்டு எடுத்து இழுக்கலாம்னு கிட்ட கொண்டு போனல, பக்கத்து வீட்டுக்கார கிளையை வந்து தட்டி விட்டுட்டான். சச்சோ, சரக்கு வீணா போச்சு. அப்போ நான் ஜாகனமாடி கிழட்டு முண்டை ஏண்டி தட்டி விட்டேன்னு கேட்டேன். கிளவி கேட்டா, மருந்து குடிச்சிட்டு சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னா? அதான் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். நான் சொன்னேன் எல்லா தொழிலும் பண்ணேன், பூராமே படுத்துருச்சு, அதனால தான் சாக போறேன்னேன். கிளவி கேட்டா, எல்லா தொழிலும் படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பண்ணியா அப்படின்னு. அதான் என்ன தொழில்? எனக்கும் புரியல. என்னாடி என்ன அதான் படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பண்ணியா அப்படின்னு. என்ன தொழில் எனக்கு அப்பவும் புரியல. என்னடி கழட்டு முட்டா சொல்றேன்னு. அடியே, இந்நேரம் நீ மருந்து குடிச்சு செத்துருந்தீங்கன்னா இந்த உடம்பை கொண்டு என்ன செய்வாங்கன்னா, ஒன்றும் எரிச்சிருப்பாங்க, இல்லைன்னா புதைச்சிருப்பாங்க. இதே தான் ராணி நானும் சொன்னேன். அப்போ கிளவி சொன்னான், என்னன்னு? வெட்டியா மண்ணுக்குள்ள போகிற உடம்பு தானே இது, ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம்படி இந்த உடம்பு, ஏன் நீ இதை வச்சு தொழில் பண்ணக்கூடாதுன்னா. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடிச்சம் பிளக்ஸு 36க்கு 36 தூக்கி கட்ட முடியல. ஒரு வேலை என் போட்டாவை பெருசாக போட்டு கீழே என் ஃபோன் நம்பர் எழுதி 500 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் அடிச்சு ஒட்டினேன். ஒட்டினா மதுரை, மாயாவரம், தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், காரைக்குடி, ஒரு பஸ் ஸ்டாண்டு விடலை. ஒட்டினா ஃபோன் பறக்குது. நான் பிஸி ஆகிட்டேன். தூங்க விடுறாங்க இல்லடி. அதில் ஒருத்தன் ஃபோனை போட்டுக்கிட்டு கேட்கறதுக்கு கூச்சப்படுறேன். என்னன்னு? புதுசு போல. ஹலோ, இந்த நம்பரு ஃப்ளக்ஸில் பார்த்தேன், நீங்கள் வந்து இது சொல்கிறேன் முண்டை, நான் தான் என்ன விஷயம் அப்படின்னு. நம்ம எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறது தானே. என்ன பொம்பளை அடி இப்படி ஓப்பனாக பேசலாமா? தொழில் விஷயத்தில் அப்படி தான் இருக்கணும். ஒவ்வொரு கஸ்டமரும் நமக்கு தெய்வம் மாதிரி. இப்போ அவன் சொன்னேன், நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா. ஒன்றும் தப்பில்லை தம்பி, தலைக்கு 1000 ரூபா, அவரும் ரவுண்டு 5000 ரூபா வரும் பண்ணேன். கொஞ்சம் ரேட்டை குறைங்கல அப்படின்னா. நீ ஒத்துக்க மாட்டியே? கராராக சொல்லிவிட்டேன். என்னென்ன? 10 பைசா குறைக்க மாட்டேன், தொழிலில் குறை இருந்தால் கேட்டுக்கா. எந்த தொழில் அடி? சரி வாங்கிங்கன்ட்டான்.
அட்ரஸ் சொல்கிறியா இல்லை வந்து கூட்டிகிட்டு போறியா அண்ணே? இல்லை அட்ரஸ் சொல்கிறேன் வந்துருங்க அண்ணா. அட்ரஸ் சொன்னேன். என்னண்ணா? ஏதோ ஆலமரம் சந்து, அரசமரம் பொந்து, இழுத்தடிச்சாம்பட்டி போஸ்ட்டு, அமுக்கராப்பட்டி தாலுக்கான்னு கொடுத்தேன். என்னடா இவ்வளவு குழப்பமாக இருக்கு அட்ரஸ், நடந்து போனால் லேட் ஆயிரும்ட்டு டக்குன்னு ஓலா ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கு எதுக்கு போகிறது? அதுக்கு தானே போகிறேன். அப்புறம் அந்த ஆட்டோவிலேயே போயிடும்ட்டு அவனும் கணக்காக கொண்டு போய் இறக்கிட்டான். அவன் பழக்கம் ரெகுலர் கஸ்டமர் கூட இருக்காவே. போகிறேன், வீடு அடைச்சி கிடக்கு. அவனை முண்டை என்ன இடத்துல எங்கே போனான்னு தெரியல, நம்ம வேறு கஸ்டமரை தேட முடியாது. சரி எதுக்கு ஒரு அமுக்குவான், காலிங் பில்லை அவனு போய் அமுக்குனேன். திறந்துட்டாங்க, உள்ளதான் இருந்திருக்காங்க. பார்க்குற ஏற்ற மாதிரி கட்டலில் 3 பேருக்கு வந்திருந்தேன். இல்லை 5 பேரில் கணக்கு சொன்னேன். என்னை காட்டில் நீ கரெக்டாக இருக்க ஒரு கணக்கில். அதுதான். அப்புறம் திரும்பினே இந்த ரூம்லேருந்து இன்னும் 2 பேர் வந்தாங்க. சரி 5 பேர் கணக்காக இருக்காங்கன்னு நினச்சேன். ராணி உள்ளே போகிறேன், இந்த பக்கம் ரூம்லேருந்து இன்னும் 5 பேர் வந்தாங்க. 10 பேரா? சரி எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, பேச்சு சுத்தம் இல்லை. 5 பேர்னு சொல்லிட்டு 10 பேர் தான் நானே இழுச்சா தான் ரவுண்டாக 10,000 ரூபா வரும்ட்டேன். நமக்கு ரேட்டு முக்கியம் இல்லையா? அதில் ஒருத்தன் போய் உட்காரு போனேன். என்ன போவான்னு பேசுகிற, உங்களோட படுக்க வந்தாக்கா மட்டுமாரி அதுக்கு முந்தெல்லாம் போட மயிருன்னு திரும்ப நல்ல ஒருத்தர் வந்து கதவை மண்டார்னு அடைச்சிட்டான். ராணி பூட்டி சாவியை வெளியில் எரிஞ்சிட்டான். ஒருத்தர் நல்லா வளர்ந்தவன், கையெல்லாம் சாட்டையா இருக்கு. டேபுர் அரைச்ச காதோட சப்புன்னு சுத்தி கட்டல்ல போய் மயக்கம் போட்டு மல்லாந்துட்டேன். அங்கே போய் அப்படி கிடந்தீங்கன்னா அப்புறம் என்னடி இது? மயக்கம் போடும்போது எப்படி விழுகிறோன்னு பார்த்துக்கிட்டு அழுவாங்க. மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பார்க்கறேன். ராணி கை 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்க. அச்சோ, கால் 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்க. இந்த முனிவர்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல கவக்கட்டை, அதில் 2 கட்டை வாங்கியிருக்கேன். அது எதுக்கு? 2 மடிப்புலையும் கொடுத்து இப்படி தூக்கிட்டான். நான் மூலம் ஆப்ரேஷனுக்கு படுத்த மாதிரி படுத்து கிடக்கேன். என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியல. ஏர்மா மாடு வாய் தான் இருக்குல்ல, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த வேண்டியதானே. எப்படி ராணி கத்துவேன்? வாயில வச்சு அமுக்கியிருக்கேன். இப்படி துணியை சுற்றி அமுக்கியிருக்காங்க. துணியா? நல்ல துணியை அமுக்கியிருந்தாலும் பரவாயில்ல, துண்டு தேடி இருக்காங்க, கிடைக்கல போல இருக்கு. இந்த 10 பேரில் ஒருத்தன் டவுசரை கலட்டி சுருட்டியை வாயில் வச்சு அமுக்கிட்டான். அவன் தாயில் 6 மாதமாக லாரியில் கிளீனராக ஓடி இருப்பான் போல இருக்கு. அன்னைக்கு தான் இறங்கியிருக்கேன், துவைக்கலை குளிக்கலை. ஐயோ, அந்த டவுசர் தீயில ஓட்டாலும் வேகாது போல இருக்கடி. என்ன கலர்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. என்னால் முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியலை. அப்போ கடைக்கண்ணில் முழிச்சு பார்த்தேன். ஒரு தைரியம். என்ன தைரியம்? என்ன 10 பேர் தானே, மீறி போனால் 50 நிமிஷம் தான், 1 மணி நேரம் கூட வராது. ஏன் அப்படி சொல்கிறா? அவங்க முகரக்கட்டை தெரியுதுல, உள்ள இம்புட்டு பான்புராக்கு இம்புட்டு ஆன்ஸ் கிடக்கு. அப்புறம் அவ்வளோதான் முண்டை கோழி மாதிரி ஏறினதான் இறங்கிறாங்க. நம்ம கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். ராணி 10 பேர் வந்தா முடிஞ்சிருச்சு, போவோம்னு நினைக்கிறேன். இந்த ஒருத்தன் வந்தான்ல, அவன் சுற்றி வந்து அடுத்த ரவுண்டுக்கு டவுசரை தோளில் விட்டு நிற்கிறாண்டி. பூரா பிள்ளையார் கோயிலில் பொங்கச்சோறு வாங்கி பழகிருப்பாங்க உலருக்கு. போயிட்டு 1 வாரம் முடியும் ராணி, 1 வாரம் என்னைய காலை இறக்க விடுறாங்க. இல்லடி என்னடி அந்த காரியத்துக்கு போன மாதிரி கட்டி பிடிச்சி. அப்புறம் அவங்களுக்கா முடியாமல் போனதுக்கப்புறம் செருப்பு எடுத்து 2 அடி சட்டுன்னு அடியெல்லாம் அடிச்சுட்டு என் காதில் கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு குண்டியில் ஒரு மிதி வந்துச்சுப்பா அப்படின்னு தள்ளி விட்டாங்க. அப்போ 10,000 ஆச்சு. நகை நட்டையை பிடிக்கிட்டாங்கன்னா அப்புறம் 10,000 நட்டுவாங்க. சரி, தொழில்னா லாபம் நட்டம் இருக்கிற சேஷன் தான். இருந்தாலும் இப்படி போய் ஏமாந்துட்டியடி. காரணம், நான் ஒத்தையா போனதான் பெரிய தவறு. கூட ஒரு பார்ட்னர் இருந்திருந்தா ஆளுக்கு 5 பேரா சமாளித்தார். மணி அடிக்குதுவார், ஆளுக்கு 5 பேரா சமாளிச்சு வந்திருக்கலாம். அதுக்கு தான் உன்னை கேட்கலாம். என்ன எதுக்கு கேட்குற? நீ போட இல்லாம என்னைய கேட்டுக்கிட்டு தெரிவியா? சீக்கிரமா கோடீஸ்வரி ஆகலாம்னு பாக்குறேன். ஒன்னும் நான் கோடீஸ்வரி ஆகணும். சரி வரேன். நான் எப்படியாவது தத்தளிச்சு பொத்தல எப்படியாவது நான் வந்துடுறேன்டி. சரி வரேன்டி போ. அம்மாங்க எதுக்குடி அம்மா கேக்குற? அம்மா பார்க்கணும்ல. அடி வைத்தியச்சார்ச்சி அம்மாவை பார்த்து என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறது இல்லையா? கண்டிப்பா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்டி. என்னன்னு? இவதான் நகை நட்டெல்லாம் தொலைச்சு விட்டு அதை சொல்லக்கூடாது. வாயில ஜட்டிய கவிட்டு கிடந்தவ. அந்த விஷயத்தை சொல்லாதே அப்படின்னு அம்மா புதுசா வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லுது. அம்மா நம்மளாம் தென்னைக்காட்டுக்கு போறோம் தெரியுமா? நானும் வர்றேன். நீ வர்றியா? நீ தென்னைக்காடு பாத்திருக்கியா? தென்னைக்காடு நான் பார்த்ததில்லப்பா. என்னடி சொல்ற? நான் போனது பூரா ஆராஸ்பதி காடு, கருவ காடு, முந்திரி காடு. அங்கெல்லாம் எதுக்கடி போன? காடே கொடுக்க மாட்டான். ஏசி ரூம்னா 7,000 கட்டுறேன். என்ன பண்ற?
சிறப்பான இடத்துக்கு வந்திருக்கோம். வணக்கம் வணக்கம். 16 பெற்று பெரும் வாழ்வடி வாழன்படி 16 பெத்து நான் கருது இருக்க விடவா? 1-2 பேத்துக்கிட்டே அதை காப்பாற்ற நான் தப்பா சொன்னேன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்க. 16 பெத்து நமக்கு என்ன கதியா? 16 செல்வங்களை சொல்றேன்னா செல்வங்களா? அப்படி 16 புகழ் வலிமை வெற்றி இதெல்லாம் நீ வச்சு பெற்று ஏதோ 10 பேர் போன பாதையில போகணும் பாக. 10 பேர் எப்படி? அதானே 4 பேர்ல நம்ம கணக்கு 10 பேர்ல அது நம்ம அதை மறக்க முடியுமா? அது எப்படி 10 பேர் போன பாதையில நீ போவ? அது ஆட்டோ வச்சு கூட்டு போறாங்க அந்த கதை. சரி அதை விடுங்க, அந்த பிரச்சனை. ரொம்ப அழகா இருக்கடி. கண்டிப்பா பார்த்தா இப்படி இப்படி என்ன என்ன மறைக்கிறிய சொல்லுங்க பாப்போம். ஒன்றும் இல்லைம்மா, அது நான் தெரிஞ்சுக்க கூடாதா? அது நீங்க தெரிஞ்சுக்க கூடாது. இது வேற பிரச்சனை. வேற பிரச்சனையா? இப்ப எங்க அப்பா உன்னை வேலைக்கு சேர்த்திருக்காருல்ல, அந்த மனிதனை பத்தி பேசாதீமா. ஏன் ஆண்டி இப்படி பேசுற? அப்பா பத்தி பேசினாலும் எனக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் எரியுது. இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன, நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. ஏன் அப்ப எங்க அப்பா உன்னை என்ன பண்ணாரு? இந்த அப்பா வேணாம், வேற அப்பா வாங்கிக்கிறோம். என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, அந்த பழக்கம் தெரியல. அப்படி என்ன பண்ணாரு சொல்லு பாப்போம். நம்மள புறம் சின்ன பிள்ளைகளை காட்டுக்கு போய் காவலை பாருன்னு சொல்லிவிட்டு அந்த ஆளு வீட்டுல போய் அம்மாவை கட்டி பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஐயோ பண்றது, அம்மாவை கட்டி பிடிச்சா பரவாயில்ல, அந்த ஆளை ஏற்றி விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்துருக்காப்புல. ராமசாமி மருந்து குடிக்கிறோம்னு அலையிறான். நான் தான் அவனை சமாதானப்படுத்தி பெரிய இடம்னா அதெல்லாம் சகசம்டா, நீ வேணா என்ன கொஞ்சம் நேரம் கட்டி பிடிச்சி படுத்துக்கணும், இவ்வளோ நேரம் உங்களோட முட்டை குடியாக படுத்து கிடந்து குளிக்க கூட இல்லை, அவசரத்தில் நீ கோப்புறம் தொப்புல எச்சிட்டு வச்சுட்டு விடான்ட்டேன். சீட்டு இல்லை இப்படி காட்டி முடியா? இப்போ எங்கள் அப்பா பற்றி பேசுறிய, எங்கள் அப்பா காதில் விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா? காதில் விழுந்து அதோட ஆள் மண்டே காலிதான். சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா சிறப்பான இடத்துக்கு நம்மளாம் வந்திருக்கோம். சிறப்பான இடத்துல காவல் செய்யணும்ல. காவல் செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம் சொல்றீங்களா? கொஞ்ச நேரம் நம்ம ஆடி பாடி ஆடி பாடி சந்தோஷமா இருப்போம். ஆடி பாடி வேலை செஞ்சா தனியா அழுப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் பிள்ளை வரக்காதும். அதுக்காக அந்த இடத்துல ஆடி பாடி விளையாடலாமா? இடத்த பார்த்த உடனே எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி? ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கும். ஏதோ ஏதோ ஒரு மயக்கம், அது எப்படி 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 வந்தது எனக்கு. தெரியும்
நினைக்க நினைக்க மலரை போலே பளபளக்குது என் மனசுக்குள்ளே படபடக்குது இல்லா இல்லா இங்கே பாரு தெரியும் வளச்சு வளச்சு என்ன பாரு புரியும் ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது கண்கள் பட்டதும் நினைப்பு வந்தது கைகள் தொட்டதும் கனிந்து விட்டது ஐயோ கண்கள் தொட்டதும் நினைப்பு வந்தது கைகள் பட்டதும் கனிந்து விட்டது உண்மை என்னை வென்றது பேசுகிறது வெட்கம் வந்தது என்னை வென்றது பேசுகிறது வெட்கம் வந்தது. இல்லா இல்லா இங்கே பாரு தெரியும் வளச்சு வளச்சு என்ன பாரு தெரியும் கண்ணும் கண்ணும் பிறந்து விட்டது காதல் கனவு பறித்து விட்டது அப்படி வல்லோ வல்லோ இரண்டு என்பது ஒன்று பட்டது வென்று விட்டது ஒன்று ஒன்று இரண்டு என்பது ஒன்று பட்டது வென்று விட்டது இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும் வளச்சு வளச்சு என்ன பாரு புரியும் ஏதோ 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 ஒன்று மயக்கம் அது எப்படி 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 வந்தது நான் கூட ரொம்ப பயந்தேன் ஏய் நீதான் பொம்பளையாச்சு ஏடி ஏறுமா மாடு எங்கடி போய் ஒண்ணுக்கு இருக்கிற இங்கிட்டு போலாம் அந்த பக்கத்து போலாம் யாரு நான் அங்கே போய் மரவா இருக்குன்னு இருக்கிறேன் பெட்டிக்கார குச்சி எடுத்து அளவு பார்க்குறாரு டீசல் டேங்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குற மாதிரி மற்றாடி பெரிய மனுஷன் பார்த்தா அவரும் மற்ற இருக்காரு ஏய் அங்க போய் ஒண்ணுக்கு இருக்கல மாடி அது பெட்டியா வேற பாத்ரூம் மாடி சரி போயிட்டு அப்போ ஏய் எங்கடி அங்க வச்சிரற நீ பஸ் ஸ்டாண்டில் 10 ரூபா வைப்பாங்க இங்கே ஃப்ரீ ம் 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 ஓடி கர்மா சரி எங்கள் அம்மா எங்கே அங்கிட்டு போயிருக்காங்களா ஏய் வந்துட்டாங்களா கொஞ்சமா ஒரு அடக்க இருக்கு அவனுக்கு ரொம்ப ஒடுக்கமாக போனோம்னா பூவாளியில் போன மாதிரி போகும் என்னடி சொல்ற ஒரு பொண்ணுன்னா ஆச்சா மேடம் நானும் பைப்புங்கிற 4 குணம் வேணும்டி பைப் இருக்கு பைப் இருக்கு அது எனக்கு எட்டு புரியலையே. இப்போ நீ யாரையாவது மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கியா சரி சரி ஆமாம் இப்போ யாரையாவது மனசுல நினச்சிருக்கியா இல்லை கல்யாணம் ஆயிருச்சா கல்யாணம் ஆகலை நீங்கள் பார்த்து யார்கிட்ட நீட்ட சொன்னாலும் நீட்டுறேன் எதை கழுத்தை யார்கிட்ட காட்ட சொன்னாலும் காட்டுறேன் கண்டிப்பா அப்பள ஒரு கண்ணியமான பொண்ணா நீ கண்டிப்பா நம்ம சந்தோஷமா இருக்கு அப்ப யாரையுமே நினைக்கலையா நீ எனக்கு ரொம்ப ஒரு சந்தேகமா இருக்கே அப்படின்னா நீ இருக்கவே மாட்டியே புள்ளையெல்லாம் எங்க படிக்குதுங்க ஊட்டி கான்வென்ட்ல படிக்குது எடி கல்யாணமே ஆகலைங்கிறா அவ புள்ள இருக்குங்கிறா என்ன குழப்புறிய கல்யாணத்துக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் அது சரி அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட் இப்ப பறவையெல்லாம் வந்துகிட்டே இருக்கு ஆமாம்மா சின்ன பிள்ளை தானமா நம்ம வாட்டுக்கு விளையாட்டு தனமா வந்துட்டோம்னாக்கா அப்பா வந்து நம்மளை கண்டபடி பேசுவார் நம்ம வாட்டுக்கு நம்ம மனசுப்படி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா பறவை வரட்டான்ல சின்ன பிள்ளை சாமா வீடு வந்து சேராதுன்னு எப்படி வீடு வரும் ஆமாம் அங்கிட்டே போயிடுமோ மத்தாளம் கொட்டுதடி மனசு இது மல்லியப்பூ மணக்கிற வயசு மத்தாளம் கொட்டுதடி மனசு இது மல்லியப்பூ மணக்கிற வயசு காட்டு போட்டு ஒரு போட்டு எதுக்கு கட்டுக்கறியா எது நமக்கு மனசு மல்லிகப்பு மணக்கிற வயசு ஒரு சுகம் இருக்கு ஆமா 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 ஆமா
இது மல்லியப்ப மணக்கிற வயசு அடிப்போமா மனசு இது மல்லியப்ப மணக்கிற வயசு மத்தான கொட்டு ரெடி மனசு இது மல்லியப்ப மணக்கிற வயசு. காலதாமத காரியத்துக்கு கேடு வரக்கூடாது. வரக்கூடிய பறவைகளை எப்படியெல்லாம் வரட்டேன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு தெரியுமா? எப்படி? அழகான பட்சிகளை ஆளோளம் சோ என்னடி பொம்பளையா நீனு? என்னடி இப்படி எங்க வந்து குதி கீழே குனிஞ்சு பாரு. இந்தா இங்க என்னத பாக்குற? அப்பறவே பாக்க. இங்க பாரு. எனக்கு நானேவா பாக்குறது? இந்த கன்றாவிய பாரு. பாருங்க அப்ப கன்றாவில சாமி இல்லையா அது? ஏய் நீ சூட தாங்கி அல்ல தான் கொடுத்தணும். எதை மூடணுமோ அத மூடாம எதடி முடியுங்க? முகத்தை தான் மூடணும். யா நாளைக்கு பாக்குற என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்வாங்க? ஏன் மூஞ்சில முழிக்காத அப்படிதான் சொல்லுவாங்க. யாராவது ஏன் இதில் முழிக்காத அப்போ முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருதுன்னு அடையாளம் தெரியாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நம்ம நம்பர் பிளேட்டாக தொங்க விட்டுருக்கோம். என்னவா சொல்லுங்க நீங்க? கண்டிப்பாக நீ பொழைச்சுக்கிறபடி கள்ளதாரா கூட்டம் ஒரு பறவை கூட அசையலையே. போகாதம்மா போகாது, இந்த பறவை ஒண்ணு கூட போகாது. பறவைகள்லாம் ஞான பறவைகள். அப்படியா? எந்திரிச்சு போக மாட்டாம கிடக்கு. அப்படியே ஏதாவது போறதுக்கு வழி இருக்கா? சாமியை கும்பிடணும், வேற வழியே கிடையாது. கண்டிப்பா நான் சாமியை கும்பிட்டுட்டு வர்றேன். ஆடுமா நீங்க ரெண்டு பேரும் போய் காவல கண்ணு கட்டமா பாருங்க. இந்த இடம் வந்து முனிவர்களுக்கே உரிய இடம். அப்படியா? அப்படி யாராவது வந்தா சொன்னாருமா, இங்க எப்படிப்பா முனிவர்கள்லாம் வருவாங்க, நம்ம இருக்கிற இடமாச்சேன்னு சொன்னேன். அப்பா சொன்னார், முனிவர்கள் இங்கிட்டு வரணும் வர்றதில்லப்பா, இந்த மலை உச்சியில உட்காந்து தவம் பண்ணுவாங்க. ஆமா, ரொம்ப ஆழ்நிலை தியானத்துக்கு போனோடனே உதவி ஒன்று ரெண்டு உருண்டு கீழே விழுந்துடும். என்ன உருண்டு கீழே விழுகுது? நம்ம கண்ணை மூடி உட்காந்துருக்கல, இப்போ உருண்டுறது கீழே. அப்படி உருண்டு வர்றதா எந்திரிச்சு திரும்ப போகிறதுக்காக இந்த வழியாக போகும். அப்படி வந்துச்சுன்னா அதை நம்ம ஆசீர்வாதம். அப்படியே சொன்னார் எங்கள் அப்பா, என்கிட்ட சொன்னார். கண்டிப்பாக கண்டிப்பாக அது மாதிரி நம்ம செஞ்சிருவோம். உருண்டு உருண்டு வர்ற சாமி தான் இந்த வழியாக போகிறதா. ஆமாம், வரட்டாமா?